ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: ஆடை வடிவமைப்பு துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சாதனை படைக்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா ஒண்டர்லென் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசவுள்ளார். துறைமுகங்களை நவீனமயமாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. வதோதராவில் நடைபெற்று வரும் இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் புனித் பிஸ்வாஸ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆடை வடிவமைப்பு துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சாதனை படைக்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தேசிய ஆடை வடிவமைப்பு நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், சர்வதேச அளவில் இத்துறையில் கடும் போட்டி நிலவி வரும் சூழலிலும் புதிய யுக்திகளை பயன்படுத்துவதன் மூலம் அவற்றை எளிதில் எதிர்கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். நமது பாரம்பரிய திறன்கள் மூலம் நம் நாட்டிற்கு மட்டுமின்றி உலக அளவிலான தேவைகளுக்கும் பங்களிக்க முடியும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒண்டர்லைன் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசவுள்ளார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையிலான பேச்சுகள் இந்த சந்திப்பில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வர்த்தகம், முதலீடு, பருவநிலை மாற்றம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. முன்னதாக 2 நாள் பயணமாக நேற்று தில்லி வந்த திருமதி உர்சுலா வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டில் தகவல் தொழில்நுட்பத்துறை $282 பில்லியன் வருவாயை ஈட்டியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான நாஸ்காம் கூட்டத்தில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் 5.8 மில்லியன் வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும், காப்புரிமை கோரி 90,000 பேர் பதிவு செய்துள்ளதாகவும், $224 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் வன உரிமைச் சட்டத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மும்பையில் மூத்த அரசு அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த சட்டத்தை அமல்படுத்தும் போது பழங்குடியினர் நலனுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பழங்குடியின மாணவர்களுக்கான உண்டு உறைவிட பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பது, சிக்கிள் செல் அனீமியா நோய்க்கு தீர்வு போன்றவை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். துறைமுகங்களை நவீனமயமாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே துறைமுக நடைமுறைகள் தொடர்பான இணையதளத்தை மும்பையில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், துறைமுகங்கள் மற்றும் சரக்கு கையாளும் திறனை மேம்படுத்த கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடல்சார் சீர்திருத்தங்கள் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளதோடு சிறந்த நிர்வாகத்தையும் உறுதி செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். துறைமுகங்களின் செயல்பாட்டை சர்வதேச தரத்தில் மேம்படுத்த அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும், இதற்கு இத்துறையினர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் கேட்டுக் கொண்டார். ஆதார் அடிப்படையிலான தகவல் சரிபார்ப்பு செயல்முறைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான இணையதளத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த இணையதளத்தை அத்துறைக்கான செயலாளர் திரு கிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இந்த தளம் ஆதார் தொடர்பான நடைமுறைகளை எளிதாக்குவதற்கும் மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதற்கும் பயன்படும் என்று அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு புவனேஷ்குமார், ஆதார் நடைமுறைகளால் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரமும் நிர்வாகமும் மேம்பட்டுள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6,626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு.
தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சர் சி.வி. ராமன் விளைவை கண்டுபிடித்ததை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான அறிவியல் கண்டுபிடிப்புகளில் இளைஞர்களின் பங்கு என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பங்கேற்கிறார். பீகாரில் தர்பங்கா, சமஸ்திபூர், சரண் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. அதிகாலை 2:37 மணிக்கு நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரிக்டர் அளவில் 5.5 பதிவான இந்த நிலநடுக்கம் மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களிலும் உணரப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூரில் 18 நக்சலைட்டுகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து வெடிகுண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் பாரு கழுகுகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. தமிழக, கேரள, கர்நாடக எல்லைப் பகுதிகளில் நேற்று முதல் 2 நாட்களுக்கு இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காடுகளின் துப்புரவு பணியாளர் என்று அழைக்கப்படும் பார்க்கழுகுகள் அழிந்து வரும் வனவிலங்குகளின் பட்டியலில் உள்ளன. இந்தியாவில் 9 வகையான பார்க்கழுகுகள் உள்ள நிலையில் தமிழகம், கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் சந்திக்கக்கூடிய நீலகிரி உயிர்சூழல் மண்டலத்தில் வெண்முதுகு கழுகு, நீண்ட அலகு கழுகு, செந்தலை கழுகு, மஞ்சள் முக கழுகு என 4 வகையான கழுகுகள் உள்ளன. இவற்றின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வந்ததை அடுத்து தமிழக அரசு அவற்றை பாதுகாக்க 2023ஆம் ஆண்டு பார்க்கழுகு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தது. கடந்த கணக்கெடுப்பின் போது 3 மாநில வனப்பகுதிகளில் 320 கழுகுகள் இருப்பது தெரியவந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கணக்கெடுப்பில் முதுமலையில் மட்டும் 78 வனத்துறை ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் 24 குழுக்களாக பிரிந்து கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இக்குழுவினர் பார்க்கழுகுகளின் எண்ணிக்கை, அவற்றின் கூடுகள் மற்றும் குஞ்சுகள் குறித்து, அவை உணவு தேடி செல்லும் வாழ்விடம் குறித்தும் தகவல்களை சேகரித்து வருகின்றனர். உதகையிலிருந்து சரவணன். ஹிமாச்சல பிரதேசத்தின் மலைப்பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நீடிப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஷிம்லா மாவட்டத்தில் மொத்தம் 12 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. சம்பா, கினார் உள்ளிட்ட பகுதிகளில் பனிச்சரிவு குறித்து வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பனிச்சரிவு ஏற்படக்கூடிய உயரமான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே அம்மாநிலத்தின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தரகாண்ட் மற்றும் தமிழகத்தின் சில இடங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புகழ்பெற்ற ஒடியா திரைப்பட நடிகர் உத்தம் மொஹந்தி உடல்நலக்குறைவால் நேற்று குருகிராமில் காலமானார். அவருக்கு வயது 66. ஒடியா திரையுலகில் தலைசிறந்த நடிகராக திகழ்ந்த அவர் 130க்கும் மேற்பட்ட ஒடியா, 30 பெங்காலி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். அவரது மறைவுக்கு ஒடிஷா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி, மத்திய அமைச்சர்கள் திரு ஜுவல் ஓரம், திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோரும் திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை எகிப்தின் கெய்ரோவில் தொடங்கியுள்ளது. இஸ்ரேல், கத்தார் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளதாக எகிப்து அரசு தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தத்தை நீட்டிப்பது குறித்தும் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை அதிகரிப்பது தொடர்பாகவும் இதில் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. வதோதராவில் நடைபெற்று வரும் இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் புனித் பிஸ்வாஸ் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான இறுதியாட்டத்தில் இவர் 11-9, 8-11, 11-5, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் ஷஹில் ராவத்தை வென்றார். ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் கபிலா, டானிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-10, 21-19 என்ற செட் கணக்கில் ஜெர்மனின் ஜோன்ஸ் ரால்ஃபி ஜான்சன், தக் பியோங் நகியான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆடை வடிவமைப்பு துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சாதனை படைக்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வொண்டர்லைன் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசவுள்ளார். துறைமுகங்களை நவீனமயமாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. வதோதராவில் நடைபெற்று வரும் இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் புனித் பிஸ்வாஸ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.